வணக்கம். நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி. இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்டின்னா, மீன லக்னம் ஏஎல்பியாக செல்லும் பொழுது 10 வருட கால வாழ்க்கை ஒரு ஜாதகருக்கு அமையக்கூடிய சாதகமான விஷயம், பாதகமான விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மீன லக்னம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, 1, 10 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து குரு பகவான் ஆகுறாரு. ஸோ இந்த காலகட்டம் ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ரொம்ப ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடவே இருப்பார். அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடும். அதேபோல தொழில் சார்ந்த சிந்தனை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சொந்தமா ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைங்கிறது அதிகமாகவே இருக்கும். இல்ல ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கான முன்னேற்றத்திற்கான யோசனைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு ஆசிரியர் பணியோ அல்லது உபதேசம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக ஏதாவது செய்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொருள் சார்ந்த தேடல் இல்லாம, அருள் சார்ந்த தேடல் இருந்தா இவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வந்து மற்றவங்களுக்கு வந்து சேவை மனப்பான்மையோட செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் இவங்களுக்கு அது நல்லதாக அமையும் அப்படின்னும் சொல்லலாம். இவங்க அதீத முதலீடு போட்டு ஒரு தொழில் அப்படிங்கிறது வந்து செய்யக்கூடாது. அதாவது மீன லக்னம் அப்படின்னாலே புதிதா ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத தான் சொல்லணும். அடுத்ததா வந்து 2, 9 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ஸோ இந்த 2 அப்படிங்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்களை குறிக்கும், வருமானம் சார்ந்த விஷயங்களை குறிக்கிறது. அடுத்து 9ங்கிறது தந்தை ஸ்தானத்தை குறிக்கிறது இல்லையா? ஸோ இந்த 2, 9 அப்படின்னு வரும்பொழுது தந்தை வந்து ஜாதகருடைய படிப்பை தேர்வு செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தந்தையோட சொல்ல வந்து ஜாதகர் ரொம்ப அப்படியே ஃபாலோ பண்ணுவார். அவர் சொல்கிறத வந்து வேத வாக்காக எடுத்துக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே போல் தந்தை சொல்கிற விஷயங்களை இவர் ஃபாலோ பண்ணுறதுனால இவருக்கு எதுவும் பெரிதாக நஷ்டங்கள் ஏற்படாது. நல்லதாகவே இவருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இவருடைய கல்வி எந்த மாதிரியான துறையாக சேர்ந்தது இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜோதிட துறையோ அல்லது வந்து சட்டக்கல்வி, அதே போல் வந்து காவல்துறை, இந்த மாதிரியான விஷயங்களை இவர் தேர்ந்தெடுத்து படித்தார் அப்படின்னா இவருக்கு அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 3, 8 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆகுறாரு. ஜாதகர் வந்து ஒரு தீர்க்க முடியாத ஒரு விஷயத்துக்காக வந்து முயற்சி செஞ்சுட்டு இருப்பாரு. அதாவது அதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்வார் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அது தீராத கடனாகவும் வம்பாகவும் ஒரு வழக்காகவும் மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டத்தில், அதாவது மீன லக்னம் செல்லும் பொழுது ஜாதகர் வந்து சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கி இயக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு பயணத்தில் வந்து ஒரு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது. ஸோ பயணத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை அப்படிங்கிறது உறுதி. அதே போல் எதிர்பாராத திடீர் விபத்துகள், அதே போல் கண்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் அமையக்கூடும். ஸோ இதனாலேயே வந்து கவனமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த லக்னம் போகும்பொழுது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து இப்போ ஒரு போட்டித் தேர்வு அதில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ரொம்ப அதீத கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ஜாதகர் வந்து தலையிடவே கூடாது. மீறி தலையிட்டாங்க அப்படின்னா ஒரு தீர்க்க முடியாத அவமானத்திற்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அடுத்து 4, 7 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான். 4 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாய் ஸ்தானத்தை குறிக்கிறது. 7ங்கிறது மனைவி, கணவன், அது அந்த பாவங்களை அந்த ஸ்தானங்களை குறிக்கிறது. ஸோ இந்த 4, 7 ஆதிபத்தியம் புதன் பகவான் வரதுனால ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா மனைவியும் சரி, தன்னுடைய தாயும் சரி, 2 பேரையுமே ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, தாயோடவும் சரி ஒரு ஒரு விதமான குழப்பமான சூழல் அங்கே உருவாகும். ஒரு சுமூகமான உறவு நிலை அங்கே நீடிக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீடு, சொத்து, அதே போல் ஒரு பைக் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, இந்த மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து மனைவி மூலமாகவும் தாய் மூலமாகவும் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 5ஆம் பாவத்திற்கு அதிபதியாகக்கூடியவர் வந்து சந்திர பகவான். ஸோ இவங்களை வந்து மீன லக்னம் செல்லும் பொழுது ஜாதகர் வந்து தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து மன சஞ்சலம் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். கற்பனையான விஷயங்கள் நிறைய தோன்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் மீது அதிக பற்று, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது குலதெய்வம் அனுகிரகம், இது எல்லாமே வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் மைண்ட் இருக்காது. ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எடுக்கிற முடிவை இவங்க நாளைக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டு மைண்டில் தான் இருப்பாங்க. அதனால டெசிஷன் மேக்கிங் இவங்களுக்கு சரியாக இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த கூட்டு தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்து 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாகக்கூடியவர் வந்து சூரிய பகவான். அதாவது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் இவங்க அதீத கவனமாக இருக்கணும். அரசாங்கத்தை பகைத்து கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். அதே போல் இவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கடனால் அவதிப்படக்கூடிய சூழலும் ஏற்படும்.
அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த விஷயங்கள்ல அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதேபோல உடல் உஷ்ணத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அடுத்தது 11ஆம் பாவத்திற்கும் 12ஆம் பாவத்திற்கும் அதிபதி ஆகக்கூடியவர் சனி பகவான். ஸோ லாபத்தை குடுக்கக்கூடியவரும் சனி பகவான், விரயத்தை ஏற்படுத்தக்கூடியவருமே வந்து சனி பகவானாக இருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஜாதகரால வந்து இந்த விரயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதிக விரயம் நடக்குது அப்படிங்கிறதுனால ஒரு விதமான அவஸ்தைகள் இவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர், வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இவங்க வெளியூர் பயணத்தின் மூலியமா இவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதேபோல இவங்க வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா, அதனாலேயும் இவங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது போல வந்து ஒவ்வொரு ஏஎல்பி லக்னத்திற்கும் உங்களுடைய 10 வருட கால பலன் அப்படிங்கிறது மாறுபடும் அப்படிங்கிறது. எந்த லக்னம் போகும்பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது, எந்த தொழில் செஞ்சா உங்களுக்கு லாபகமா இருக்கும், அல்லது தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே ஆய்வு செய்ய முடியும். ஸோ இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை நீங்க கத்துக்கொள்றதுனால, நிச்சயம் உங்களுக்கு உங்கள மட்டும் இல்ல, உங்கள சார்ந்தவங்களுக்குமே வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏஎல்பி கிளாஸ் நீங்க ஜாயின் பண்றதன் மூலியமா, ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா தெரிவிக்கிறோம். நன்றி.